ஒருத்தன் போலீஸ்ல இருந்துகிட்டு ஆன்லைன்ல ரம்மி விளையாடி 15 லட்ச ரூபா வின் பண்ணிடுறான். அதனால டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்சு அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் முடிஞ்சு நம்ம ஹீரோ மலக்கப்பாறை ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றான். அவன் ஜாயின் பண்ண அன்னைக்கு அந்த ஊர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தகவல் வருது. போய் பார்த்தா ஒருத்தர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்கிறாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட பேஸ்புக் லைவ்ல 1985ல நானும் என்னோட 2 ஃப்ரெண்டும் சேர்ந்து இங்க ஒரு 18 வயசு பொண்ணோட பாடியை பதிச்சு வச்சோன்னு சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. உடனே நம்ம ஹீரோவும் அவர் சொன்ன இடத்துல தோண்டி பார்க்கறான். அப்படி தோண்டி பார்த்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு மண்டவோடு கிடைக்குது. கூடவே ஒரு பொண்ணோட கொலுசும் கிடைக்குது. ஒரு பொண்ணோட எலும்பு கூடு தான் தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ 1985ல காணாம போன பொண்ணோட ஃபைல் எல்லாம் தேடி எடுக்கிறான். அந்த பெண்களோட வீட்டுக்கு போய் இந்த கொலுசை காட்டி அது உங்க பொண்ணான்னு சொல்லி கேட்கறான். எல்லா வீட்லயுமே இந்த கொலுசு எங்க பொண்ணோடது கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் 1985ல ஒரு பொண்ணு மேல திருட்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்கிறத பாக்குறான். பொண்ணோட வயசு இந்த கேஸுக்கு ஒத்து போறதுனால அந்த பொண்ணு மேல கேஸ் கொடுத்தவனை தேடி போறான். பார்த்தாச்சுன்னா சினிமாவுக்கு சப்போர்ட் ரோலுக்காக ஆள் பிடிச்சு கொடுக்கக்கூடிய புரோக்கரை போய் பாக்குறான். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணாதான் வந்து ஆக்டர் மம்புட்டி கூட ஒரே ஒரு சீன் நடிக்கணும்னு சொல்லி கேட்டா. ஆனா அவளை கூட்டிட்டு போனேன். ஆனா பாதி ஷூட்டிங் மேல ஆள் வராம போயிட்டா. அதனால சினிமா சங்கம் மூலமா அவ மேல கேஸ் கொடுத்தோன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு இன்னும் அந்த படத்துல ஒரே ஒரு சீன்ல கன்னியாஸ்திரி இடத்துல வருவான்னு சொல்லி காட்டுறான். அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த சினிமாவில் நடிச்ச சைடு ஆக்டர் எல்லாருமே போய் விசாரிக்கிறான். யாருக்குமே அந்த பொண்ணோட தகவல் தெரியாம போகுது. அவங்களும் அந்த பொண்ணு அந்த ஷூட்டிங்ல மட்டும் தான் பார்த்தோன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆக்டர் மம்புட்டி டென்ஷன் ஆக்குன ஒரு பத்திரிகையாளர் போய் பார்க்கறான். நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு பழைய புக் எடுத்து கொடுக்கறாரு. அதுல ஃப்ரண்ட் பேஜ்லயே ஆக்டர் மம்புட்டி கூடவே அந்த பொண்ணும் ஒரு கன்னியாஸ்திரி பொண்ணும் நிக்கிறத பாக்குறான். அந்த கன்னியாஸ்திரி தேடி அந்த படம் எடுக்கப்பட்ட சர்ச்சுக்கே போய் பாக்குறான். அந்த பொண்ணோட பேரு ரேகா. ஒரு நல்ல பொண்ணு. நான் தான் அவளை இந்த சர்ச்சில் தங்க வச்சிருந்தேன். ஆனா டொனேஷன் பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த கேஸ்ல கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பழைய பிலிம் ரோல் ஒன்று கிடைக்குது. அந்த பிலிம் ரோல்ல இருக்கிற போட்டோவெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தான் இறந்து போனவரோட ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டோட போட்டோ கிடைக்குது. கிட்ட போய் நீங்க தானே பிரான்சஸ், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி ரேகாவோட போட்டோவை காட்டுறான். கிட்ட பிரான்சஸ் உடனே உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்குமே காரணம் வாக்கச்சேன் புஷ்பன்ற 2 பேர் தான். வாக்கச்சேன் ஃபாதரை பார்த்துக்க வந்த கேர்டேக்கர். புஷ்பம் ஆல்ரெடி அங்க இருந்த மதரை பார்த்துக்கிட்டு இருந்த கேர்டேக்கர். 2 பேருக்குமே பழக்கம் ஏற்படுது. அதனால அந்த சர்ச்சில் சின்ன சின்ன திருட்டா பண்ணி பணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த புஷ்பன்றவ அந்த சர்ச்சுக்கு நிறைய டொனேஷன் பணம் வர்றது தெரிஞ்சுக்கிறா. அந்த பணத்தை ஆட்டை போடுறதுக்கு ஒரு பிளான் போடுறான். அந்த கன்னியாஸ்திரி அந்த ரேகாவை தங்க வச்சிருப்பாங்க. திருடிட்டு இந்த பழைய புல் அந்த ரேகா மேல போட்டலாம் நினைக்கிற புஷ்பம் ரேகா பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடுறா. அந்த சமயம் தான் இவங்க மேல சந்தேகப்பட்ட பிரான்சஸோ அங்க வந்து பார்த்திருப்பான். இவனுக்கும் நிறைய பணம் தரன்னு சொல்லி அவங்க கூட சேர்த்திருப்பாங்க. அந்த பாடியை மறைக்கணும்னு நினைக்கிறவங்க யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணோட பாடியை காட்டுக்குள்ள கொண்டு பதைச்சிருப்பாங்க. பிரான்சஸ் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த வாக்கச்சேன் புஷ் பண்றது வேற யாரும் இல்ல, அவங்க 2 பேரும் பேரை மாத்திக்கிட்டாங்க. அவ பேரு ஆலிஸ், இவன் பேரு வின்சென்ட். ஆலிஸ் ஜுவல்லரியோட ஓனர் தான் அவங்கன்னு சொல்லிடுறான். அந்த ரேகன்ற பொண்ணு ஆக்டர் மம்பட்டியோட தீவிர ரசிகை. எப்படியாவது மம்பட்டி கூட ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லி தான் வீட்டை விட்டே ஓடி வந்திருப்பா. அவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருது. அந்த ரேகாவோட தங்கச்சி கண்டுபிடிச்சு அவகிட்டவே அவளோட எலும்பெல்லாம் ஒப்படைக்கிறாங்க.